வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல வந்து எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, தமிழக வெற்றிக் கழகம் எப்படி ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவங்க பெரும்பான்மை எப்படி நிரூபிக்காம போயிருக்காங்க, திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் அவங்களோட நல்ல ஒரு நல்ல ஒரு தொகுதிகள வந்து அவங்களே வெற்றி பெற்றிருந்த தொகுதிகள எப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த நாகப்பட்டினம் மாவட்ட தேர்தல் முடிவு விவரங்கள் பார்க்க போறோம். அந்த வகையில கீழ்வேலூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். கீழ்வேலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 83,403 பேரும், பெண்கள் 87,152 பேரு, மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேர், மொத்தமா 1,70,7,558 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமொழி பார்த்தீங்க அப்படின்னா 1,51,092 வாக்குகளும் 88.60% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி லதா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 37% 56,108 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செந்தில் பாண்டியன் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.50% 53,830 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாமக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பொதுச் செயலாளராக இருக்கிற வடிவேல் ராவணன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 20.90% 31,675 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.30% 8,069 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,278 வாக்குகளும் 1.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கீழ்வேலூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் டிஎம்கே கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. 2016 இருந்து இப்போ இந்த 10 வருட காலங்களில் இவங்களே தான் தொடர் வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையோட இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதோட அந்த அந்த கிராஃப் பார்த்தீங்கனாலே தெரியும். 57, 52, 50, 46, 37, அதாவது கடந்த தேர்தலுக்கெல்லாம் எபோ 50 தான் வாங்கியிருக்காங்க. 2024 தேர்தலில் மட்டும் 46. அது அப்படியே மறுபடியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் குறைஞ்சிருக்கு 37. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 வருட காலங்களில் அவங்களுக்கும் 20% வாக்குகளை இழந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா, எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியோட நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் திமுக கூட்டணியில் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் 35.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டெபியூட் தேர்தலையே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் தான். ஏன்னா ஏடிஎம்கே கூட இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்களால வர முடியல. ஏன்னா ஏடிஎம்கேக்கும் சிபிஐக்கும் இருந்த வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17, 13 அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இப்போதான் வந்து 1.5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய அளவில் பல தொகுதிகளில் வந்து அவங்க 107 தொகுதிகள் முதலிடம், 62 தொகுதிகள் 2ஆம் இடம் அப்படிங்கிறப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ ஒரு பெரிய பார்டனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த தொகுதிகளில் அவங்களால வெற்றி பெற முடியல. ஸோ அது அப்படியே தொடர்கதையாக இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வாக்குகளை 50% இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த தொகுதிகளில் நல்ல ஒரு வாக்குகள் 14% வாக்குகள் பக்கமாக சென்றிருக்கிறாங்க. ஒரு நல்ல வாக்குகளை தான் இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த தடவை அது மிஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. ஸோ கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தொகுதியில் 8.74% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு 75% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தால் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து நாகப்பட்டினம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 85,420 பேரும், பெண்கள் 89,242 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 21 பேரும், ஆக மொத்தம் 1,74,683 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,847 வாக்குகளும் 86.40% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட எம்ஹெச் ஜவஹர்லா அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 37.20% 56,305 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எம் சுகுமார் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.70% 46,524 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் தங்க கதிரவன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.50% 41,586 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்திமா பஹருல்லா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3% வாக்குகளும் 5,348 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி
வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,781 வாக்குகளும் 6% வாக்குகளும் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க வந்து 2021 மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ் காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் போட்டி போடுதோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுக கண்டிப்பாக ஒரு 25 to 30% ஆஃப் வந்து இதுக்கு தான் கொடுப்பாங்க. யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த 30% அந்த அம்மா வந்து மேக்ஸிமம் 30 இது எப்படி சொல்றது 90% அந்த 30லயே 90% எடுத்துருவாங்க. அப்படின்னு நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 ஒரு 234 தொகுதிகள்ல ஒரு 80 தொகுதிகள் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அம்மா 70, 60 தொகுதிகள வந்து கைப்பற்றிருவாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவுல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற தலைமை வந்து கொஞ்சம் அதிமுக தலைமை கொஞ்சம் சர்க்கிள் கான்வென்ட் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா, அப்போலாம் கூட்டணிகள்ங்கிறது அதிமுகவ தேடி வந்துச்சு. இப்போ அதிமுக மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் தேடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு உறுதியா ஒரு காலம் உணர்த்துது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 30.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய அளவில் வந்து யானை கரைஞ்சு கட்டெரும்பா ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் கட்டெரும்பும் ஒரு நாளைக்கு யானையாகும் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அவர்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு, இல்லை அதிமுக எப்படி வந்து அவங்களோட வாக்குகளை வந்து எப்படி மறுபடியும் கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அதிமுகவுக்கு இந்த மாதிரி சரிவுகள்லாம் 1991 நடந்திருக்கு, 2001 நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா காலம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் விஜய் அவர்கள் மாதிரி இன்னொருத்தர் நம்மளுக்கு வந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அது போட்டியா இருக்குமே தவிர திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்க்கிளா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.20% இருந்து 12.44% வாங்கிங்க கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்போ 9% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவங்களுக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச டெல்டால பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம் தஞ்சாவூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். ஆனா இப்போ அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சரிவை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது எப்படி நடந்திருக்குங்கிறத யோசிக்கிறத விட இது நடந்திருக்கு, இதை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணி மேலே போகணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து வேதாரண்யம் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். வேதாரண்யம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் ஒரு 91,658 பேரும், பெண்கள் 95,781 பேரும், மூன்றாம் பத்திரில் மொத்தமாக 1,87,439 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,61,653 வாக்குகளும் 86.20% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வேதாரண்யம் பொறுத்தளவுக்கு அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் OS மணியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36.50%, 59,122 வாக்குகளும் பெற்றிருக்காரு. அடுத்து திமுக சார்பில் 32% வாக்குகளை வாங்கி புகழேந்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 51,841 வாக்குகளும் 32% பெற்றிருக்காரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ்லி ஜெரால்ட் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.60%, 38,347 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அவரோட ரத்தச்சிற பேச்சாளராக இருக்கிற இளம்பூவனம் கார்த்திக் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.4%, 10,396 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,331 வாக்குகளும் 4.50% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வேதாரண்யம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேதாரண்யம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா OS மணியன் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 68.70% வாக்குகளுக்கு வாங்கியிருக்காரு. அப்புறம் 50% வாங்கியிருக்காரு. ஏன்னா போன தடவை மிகப்பெரிய ஒரு பேட்டையில் கூட இவர் வெற்றி பெற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினத்தில் ஒரே தொகுதி தான் இவர் வெற்றி பெறாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவையும் வெற்றி பெற்றிருக்காரு. பட் ஆனால் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட இந்த 10 வருட காலங்களில் 32% வாக்குகளை இழந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு இந்த கிராஃப் மூலம் நம்மளுக்கு தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்க்கிள்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அது மீண்டும் தொடர்கதையாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் 10% இழந்திருக்காங்க. கடந்த தேர்தல் பிறப்பு 8% இழந்திருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை டெல்டா மாவட்டங்கள்லையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 23.60% வாக்குகள் வாங்கி அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டெபிட் தேர்தல். ஸோ அதை வந்து அவங்க தொடங்கி மிகப்பெரிய வெற்றியோட
வெற்றின்னு இல்ல, மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதங்கள வந்து உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1% வாக்குகள்லேருந்து 6.40% வாக்குகள் வந்திருக்காரு. ஏன்னா இடும்பவனம் கார்த்திக் அப்படிங்கிற காரணத்தினாலேயே 6% வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல வந்து அந்த கட்சியிலேயே ஒரு டாப் 5ல வந்து இவர் இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. ஆனா கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 15.48% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல தொகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. ஏன்னா, அவிங்களோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த ஆசை வந்து அவங்க மனதில் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து அது இன்னும் மேன்மேலும் வந்து அதையே ஒரு முழு மூச்சா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவிங்களுக்கான இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயாச்சும் ஒரு நாள் மக்கள் நம்மள புரிஞ்சு கண்டிப்பா நம்மளுக்காக வாய்ப்பு குடுப்பாங்க அப்படிங்கிறத அவிங்க நம்பிக்கை மூச்சா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட தொகுதிகள் வாரியா எல்லாத்தையும் நம்ம மாவட்ட வாரியா போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா நீங்க நம்ம சேனல போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காக கிடைக்கிறதுக்காக நாங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஏற்பாடு செய்திருக்கோம். நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எங்களோட இணைப்பில இருங்க. நன்றி, வணக்கம்.